வணக்கம் அன்பு உள்ளம் கொண்டவர்களே, நம் குபேரலட்சுமி டிஐஒய் டுட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோம் என்றால், கிறிஸ்மஸ் மாலை எப்படி செய்வது என்று தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாமே. 2 வகையான மாடல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒயிட் கலரில் 2.5 மீட்டர், க்ரீன் கலரில் 1/2 மீட்டர் ஒரு ரிங் எடுத்துக்கோங்க. இந்த ரிங் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு 10 சென்டிமீட்டர் இடம் கோடு கயிறை விட்டுட்டு நம்ம எப்போதும் போல் ஹெட் நாட் போட்டுக்கணும். அப்புறம் பெரிய சைடு இருக்கும்ல, அந்த கயிறு எடுத்து ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே ஒரு நாட் போட்டுக்கோங்க. அப்புறமாட்டி கீழிருந்து மேலே இழுத்து இதுக்குள்ளே இந்த பக்கம் அந்த மாதிரி திருப்பிடணும். திருப்பி இன்னும் வருது வந்துடுச்சா? இதே மாதிரி சேமாக வந்துட்டா மறுபடியும் மேலிருந்து கீழே வரும் நாட். அப்புறம் கீழிருந்து மேலே போட்டு ஒரு நாட். ஓகே, டைட் பண்ணி விட்டுக்குங்க. இதே மாதிரி ரிங் ஃபுல்லாக போடணும். இதே மாதிரி சுற்றி வர போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஃபுல்லுமே நம்ம இந்த நாட்டை போட்டுடணும். மேலே ஒன்று கீழே ஒன்று. நல்லா அப்படி டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த 2 முடிச்சிருக்குல்ல, அதை இது 2 அப்படி முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டு இப்போ எக்ஸஸாக ஒரு கயிறு வச்சுருக்கோம்ல, அந்த கயிறை எடுத்து மேலே ஒரு நாட் போட்டு டைட் பண்ணிடுங்க. போட்டாச்சு, சரி பண்ணிக்கணும். அப்புறம் இங்கே ஒரு முடிச்சு போட்டுக்கணும். எக்ஸஸாக உள்ள கயிறை கட் பண்ணிடுங்க. கிறிஸ்மஸ் மாலை ரெடி ஆயிடுச்சு. 2வது மாடல் செய்கிறதுக்கு ஒயிட் கலரில் 2.5 மீட்டர், க்ரீன் கலரில் 1 மீட்டர் கயிறு துண்டு, ஒரு ரிங் எடுத்துக்குங்க. இதுக்கு இந்த 2.5 மீட்டர் கயிறு இருக்குல்ல, அதை எடுத்து 2ஆக மடிச்சுக்கணும். எப்போதும் போல் இப்படி வச்சு இது 2ஆக இப்படி மடித்தாச்சு. இப்போ ரிங்கில் என்ன பண்ண போகிறோன்னா, எப்போதும் போல் இந்த ஸ்கொயர் நாட் போடுவோம்ல, அதுக்கு கயிறுக்குள்ளே விட்டு எடுத்துடணும். அப்படி எடுத்தாச்சா? இப்போ எப்போதும் போல் ஸ்கொயர் நாட் போட வேண்டியதுதான். ஒரே பக்கம்தான் போட்டு வரணும். எந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இப்போ நம்ம மடக்கிருக்கிறதுனால லெஃப்ட் சைடே போட்டு வரோம். மடக்கி உள்ளே விட்டுறணும். இது மடக்கி இதே மாதிரி டைட் பண்ணி விட்டுக்கணும். இதே மாதிரி
இந்த ரிங்கோட ஃபுல் சைஸும் இதே மாதிரி போட்டு வரணும். இப்போ இதே மாதிரி இந்த ரிங்கோட லாஸ்ட் வரையும் இந்த நாட் அப்படியே போட்டாச்சு. லாஸ்ட்டாக ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டு எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணி இப்போ இதை நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணி விட்டுறணும். இப்போ இந்த 1 மீட்டர் கயிறு எடுத்து மணி செய்கிறதுக்கு இப்படி இதை 3 சுற்றணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் 3 சுற்றணும். சுற்றியாச்சு. இப்போ இந்த ஹோலில் இந்த ஹைலைட் எடுத்துகிட்டு இந்த இது இருக்குல்ல, இந்த ஹோல் இதுக்குள்ள விட்டு இந்த பக்கமாக இங்கே ஒரு ஹோல் இருக்குல்ல, இதில் ஒரு 3 சுற்றணும். வச்சு இப்போ இந்த பாலை கடிச்சு அப்படியே டைட் பண்ணி பால் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஒயரை எப்படி வச்சு எப்போதும் போல் ஹெட் நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான். நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவு வரையும் இதை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. ரிங் ரெடி ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்க வேண்டியது தான். எக்ஸஸாக உள்ள கயிறை கட் பண்ணிடுங்க. செகண்ட் டைப். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை நன்றி, வணக்கம்.